Exercise 2.8 Question number 1. Find the sum of first n terms of the GP. Geometrical progression இருக்கு. அதில் first n terms ஆட் பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறேன். இங்கே கொடுத்துருக்கும் போது சீக்வன்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சீரியஸ் ஃபார்மில் ரைட் பண்ணிக்கலாம், அல்லது நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து ரைட் பண்ணிவிட்டு சம் நம்ம அப்படி சால்வ் பண்ணிக்கலாம். இது ஜிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷனில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, காமனாக ஒரு நம்பரை வச்சு ஒவ்வொரு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருப்பாங்க அல்லது டிவைட் பண்ணி போயிருப்பாங்க. அப்போது அந்த காமனாக இருக்கக்கூடிய நம்பர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அது ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேர்முக்கு பேர் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தேவைப்படும், அதனால் எடுத்து ரைட் பண்ணிக்கிடுவோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு என் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய சம்ஸில் என்ன செய்வாங்க அப்படின்னா பர்டிகுலராக கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு 10 டேர்ம்ஸு அல்லது ஃபஸ்ட்டு 20 டேர்ம்ஸு அப்படின்னு கொடுத்துருவாங்க. இங்கே அப்படி கொடுக்காம காமன் எண் அப்படின்னு கொடுத்ததுனால என் அப்படின்னே வச்சு நம்ம இந்த சம் செய்ய போகிறோம். ஜிபிக்கு ஃபார்முலா மேக் பண்ணியிருக்கோம். இந்த சீரியஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு சிம்பிளாக ஒரு சிம்பிள் கொடுத்துருக்குறோம், ஒரு லெட்டரை. அது எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இதில் இந்த ரெண்டு ஃபார்மா எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றை விட ஆர் பெருசாக இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள், அது நமக்கு புக்கில் உள்ள ஆன்சர் குயிக்காக கிடச்சிரும். சப்போஸ் ஒன்றை விட சிறுசாக இருக்குது ஆர் அப்படின்னா இந்த ஃபார்மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ரெண்டில் எதை யூஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். நான் இந்த ரெண்டு மெத்தட்லையுமே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அப்படின்னா தான் அதனுடைய வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். இதுக்கு தேவையானது எல்லாமே இப்போ எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட் டேர்ம், ஆருங்கிறது காமன் ரேஷியோ, எஸ்என் அப்படிங்கிறது ஃபார்முலா. அதை நான் எடுத்து ரைட் பண்ணுறேன். இது ரெண்டில் எது யூஸ் பண்ணோம் அப்படின்னு இந்த ஆரை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், ஆர் வந்து காமன் ரேஷியோ. ஃபஸ்ட் டேர்ம் வந்து 5. காமன் ரேஷியோ ஆர் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் வந்து -3 டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் வந்து 5. இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சில இடத்துல கட் பண்ண மாதிரி இருக்கும், அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒன்றை விட பெருசாக சிறுசாக அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக ஒன்றை விட இந்த நம்பர் ஸ்மால் நம்பர் தான். ஸ்மால் அப்படிங்கிறதுக்கு நினச்சிங்க, இந்த மவுத் வந்து ரைட் சைடில் இது ஓப்பனில் இருக்கணும், இங்கே லெஃப்ட் சைடில் ஸ்மாலாக இருக்கணும். அதான் லெஸ்ஸர் தான் சொல்லுவோம். இது நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா அது ஸ்மால் வேல்யூ. அப்போது ஒன்றை விட சிறுசு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, ஒன்றை விட சிறுசாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டரில் வந்து ஸ்மாலாக இருப்பாங்க, டினாமினேட்டரில் வந்து பிக்காக இருக்கும். டெசிமல் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 0 பாயிண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஒன்றை விட கம்மியாக இருக்கிறதுக்கு ஹிண்ட். 2 ஃபார்முலாவில் ஒன்றை விட சிறுசாக இருக்குது பார்த்தீங்களா ஆர் வேல்யூ, இந்த ஃபார்முலா செலக்ட் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை எடுத்துக்கலாம். ஏ ஓப்பன் த ப்ராக்கெட் 1 மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இந்த மைண்டில் எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஸ்என் ரைட் பண்ணுறீங்க இஸ் ஈக்குவல் டு ஏ. ஆர் வந்து சுமாலாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை 1 மைனஸ் ஆர், செகண்டில் ஆர் போட்டுக்கோங்க. 1 மைனஸ் ஆர், கீழேயும் அதே மாதிரி 1 மைனஸ் ஆர் போடுதும். நியூமரேட்டரில் மட்டும் ஆர்னுடைய பவரில் என் போட்டுக்கோங்க, இதில் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ 5 ரைட் பண்ணுதோம். ஓப்பன் த ப்ராக்கெட் 1 மைனஸு ஆர் வேல்யூ -3/5. இதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஹோல் பவர் என். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுதோம். டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் வேல்யூ என்ன இருக்குது, -3/5 இஸ் ஈக்குவல் டு 5. ஓப்பன் த ப்ராக்கெட் 1 மைனஸ் -3/5 ஹோல் பவர் என். இங்கே எதுவும் டச் பண்ண வேண்டாம், இதை அப்படியே எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் மட்டும்
சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். 1 இங்கே மைனஸ்ன்னு இருக்குது, ப்ராக்கெட் இன்சைட்லேயும் மைனஸ் இருக்குது. அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். மைனஸு இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்புறம் 3/5 இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 5 1 minus minus 3/5 whole power n close the bracket divided by இங்கே டினாமினேட்டில் 5 இருக்குது, இந்த நம்பரில் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 5 1 is 5 ப்ளஸ்ஸு 3/5 இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு 2 அதே நியூமரேட்டர் வேல்யூவை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டில் பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிங்கன்னா 5 + 3 8 டிவைட் பை 5. டினாமினேட்டில் ஒரு ஃப்ராக்ஷன் வந்தது அப்படின்னா அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்படி இருக்க நம்பரை அதை இப்படி மாற்றுறோம். கீழே இருக்கவங்க மேலே போயிடுவாங்க, மேலே இருக்கவங்க கீழே வந்துடுவாங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு 2 அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு இதை அப்படி தலைகளை மாற்றி இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா 5 கீழே இருக்க 5 மேலே போயிட்டாங்க, இந்த நியூமரேட்டரில் மேலே இருக்க 8 கீழே வந்துட்டாங்க. ப்ராக்கெட் இதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஹோல் பவர் n. இந்த லைனை நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம் அல்லது இதுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 நியூமரேட்டரும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5 25/8 பேலன்ஸை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இதே சம்ம இப்போது இதை வச்சு நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் லாஸ்ட்டில் வந்து நெகட்டிவை நம்ம என்ன செய்யணும், இன்சைடில் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ ரைட் பண்ணதும் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் 5 காமன் ரேஷியோ ஆர் இஸ் ஈக்குவல் டு T2/T1 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் -3 ஃபஸ்ட் டேர்ம் 5 இது நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கணும். SN ஃபார்முலா யூஸ் பண்ணதும் SN இஸ் ஈக்குவல் டு ஏ, இந்த R வந்து லெஃப்டில் இருக்கும். இப்போ R -1 டிவைடட் பை இதே R -1 அப்படி ரைட் பண்ணிக்கிட்டதும் பவரில் நியூமரேட்டரில் மட்டும் ஆர்னுடைய பவரில் n போட்டுக்கிட்டதும் கமா இஸ் ஈக்குவல் டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். A வேல்யூ 5 ப்ராக்கெட் R வேல்யூ -3/5 அதில் ஹோல் ப்ராக்கெட் போட்டு n போட்டுக்கிட்டதும் -1 டிவைடட் பை அதே வேல்யூ கொடுக்குறோம். R வேல்யூ -3/5 -1 இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரை அப்படியே எழுதுகிறோம். டினாமினேட்டரில் இந்த வேல்யூ ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது ஃப்ராக்ஷன் இல்லை அப்படின்னா இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அதை இந்த 5 வச்சு 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, -3 அப்படி ரைட் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ரைட் பண்ணிட்டோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 1 is 5 டிவைடட் பை இப்போ டினாமினேட்டர் ஹோலாக எடுத்துக்கிட்டோம் 5 அப்படின்னு இஸ் ஈக்குவல் டு 5 இதை அப்படியே ரைட் பண்ணுதோம். நியூமரேட்டரில் இவங்க ரெண்டு பேரும் சேம் சிம்பிள் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதே சிம்பிள் கொடுத்துக்கலாம். இப்போ 3 + 5 8 அங்கே கொடுத்துருக்க சிம்பிள் வந்து மைனஸு டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 5. இப்போது இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வேல்யூ மட்டும் என்ன செய்யுங்க, தலைக்கீழே மாற்றுதோம். அப்போ மேலே 5ன்னு வந்துடுவாங்க, கீழே -8ன்னு வரும். அதை மைனஸை நீங்கள் காமனாக மேலே போட்டுக்கிட்டு 8ன்னு போட்டுக்காங்க. அதை ப்ராக்கெட் ரைட் பண்ணிக்கிட்டதும் அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இதையெல்லாம் அப்படியே எழுதுகிறேன். இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5 25 டிவைடட் பை 8 அந்த மைனஸ் எடுத்து முன்னாடி ரைட் பண்ணுவோம். ஆனால் புக்கில் உங்களுக்கு ஆன்சர் வரல, இந்த மைனஸை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு உள்ளே போகும்போது இங்கே இருக்க டேர்மில் என்ன சிம்பிள் இருக்கோ அதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாக மாறும். ஆனால் இன்னொன்று மைண்டில் வச்சுக்கோங்க, இங்கே ப்ராக்கெட் போட்டு பவரில் என்ன போட்டிருக்கோம் இதுக்கு உள்ளே கொடுக்காதீங்க. ஸோ வெளியே மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த மைனஸ் எடுத்து
இந்த பிளேஸில் கொடுக்குறோம், அதே மாதிரி இந்த பிளேஸுக்கு சேர்த்து கொடுக்குறோம். அப்போது இங்கே எதுவும் சிம்பிள் இல்லை அப்படின்னா அது என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ்ஸும் இங்கே ஒரு மைனஸும் போனாங்கன்னா மைனஸு இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, அப்புறம் அதை ப்ராக்கெட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க, மைனஸு 3/5 ஹோல் பவர் n, அப்புறம் மைனஸு இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 1, லாஸ்ட்டாக இஸ் ஈக்குவல் டு 25/8. இதில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுதோ, அதாவது பாசிட்டிவ் வேல்யூவை ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கிட்டதோ, நெகட்டிவ் வேல்யூவை செகண்ட் டைமாக ரைட் பண்ணிக்கிட்டதோ. பாசிட்டிவ் வேல்யூ +1 அதை நான் ஃபஸ்ட்டு போடும்போது இங்கே சிம்பிள் போட வேண்டாம். அப்புறம் இங்கே நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறாங்க, இந்த சிம்பிளை ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம், அப்புறம் ப்ராக்கெட்டாக இருக்க ரைட் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பாருங்கள், இந்த 2 மெம்பர்ஸ் வேல்யூ என்ன செய்வீங்க, சேமாக தான் இருக்கிறாங்க. இப்போ 2 பேரில் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த இடத்துல வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்னா இந்த மைனஸை இன்சைடில் மல்டிப்ளை பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால் நீங்கள் இதை எடுத்து செய்தது பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே கொஸ்டினில் செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் டேர்ம் வந்து a இஸ் ஈக்குவல் டு 256. அடுத்து காமன் ரேஷியோ r வேணும், T2/T1. நெக்ஸ்ட்டு SN ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். இந்த ஆரை கெஸ் பண்ணி இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். T2 வேல்யூனா செகண்ட் டேர்ம் வந்து 64, ஃபஸ்ட் டேர்ம் வந்து 256. நீங்கள் டேரெக்டாக இதை டிவைட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் 1/1 டிவைட் பண்ணிட்டு போகலாம். நான் இந்த வேல்யூஸை 1/1 டிவைட் பண்ணுதேன், கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இது ஈவன் நம்பர் ஒன்ஸ் பிளேஸில், இது ஈவன் நம்பர் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். 3 2s are 6, 2 2s are 4. அதே மாதிரி இந்த பிளேஸ் பாருங்கள், 1 2 is 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்கும், அதை 6 முன்னாடி போட்டிங்கன்னா இது 16 மாறிடும். அப்போது 8 2s are 16. நெக்ஸ்ட்டு இங்கே லாஸ்ட்டு 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது, ரெண்டு பேருமே ஈவன் நம்பர், மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போது 1 2 is 2, பேலன்ஸ் 1 இருக்கும், 6 2s are 12. அதே மாதிரி இந்த சைடு வாங்க, ஃபஸ்ட் நம்பர் இங்கே 1 இருக்குது, 2விட கம்மியாக இருக்குது, டிவைட் பண்ண முடியாது, ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துக்கோங்க. 6 2s are 12, பேலன்ஸ் இல்லை, 8ல் 4 2s are 8. அதே மாதிரி இங்கே பார்க்கலாம், லாஸ்ட்டில் 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது, ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை எண்கள்னு சொல்லுவாங்க. அப்போது அதையும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்பர் 1 பண்ண முடியாது, அப்போ 2 நம்பரை ஜாயின் பண்ணிக்கலாம். 8 2s are 16. இங்கே 3 2s are 6, 4ல் வந்து 2 2s are 4. மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது, ரெண்டு பேருமே ஈவன் நம்பர், கட் பண்ணலாம். 4 2s are 8. இங்கே ஃபஸ்ட் நம்பர் எடுக்கிறோம், 1 2 is 2ன்னு வரும், பேலன்ஸ் 1 இருக்கும், அந்த 2க்கு முன்னாடி போட்டிங்கன்னா இது 12ன்னு மாறிடுவாங்க. 6 2s are 12. மறுபடியும் கட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 16 இருக்குது, டேரெக்டாக 4 டேபிளில் கட் பண்ணிக்கலாம், அல்லது 2 டேபிள்லேருந்து வரணும் வந்துக்கலாம். நான் 2ஆகவே கட் பண்ணுறேன். 2 2s are 4, இங்கே 8 2s are 16. மறுபடியும் கட் பண்ணுறோம். 1 2 is 2, இங்கே 4 2s are 8. ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு இங்கே 1ன்னு கிடச்சிருக்காங்க, இந்த பிளேஸில் 4ன்னு கிடச்சிருக்காங்க. இதை எடுத்து நான் அப்படியே ரைட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு 1/4. இது 1ஐ விட கிரேட்டராக அல்லது ஸ்மாலான்னு பார்க்கணும். நான் முன்னாடி ஒரு கிண்ட் சொல்லியிருந்தேன், இங்கே இப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஃப்ராக்ஷனில் மேலே இருக்க வேல்யூ வந்து ஸ்மாலாகவும் கீழே இருக்க நம்பர் வந்து பிக்காக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 1ஐ விட என்ன செய்யும், சிறுசாக தான் இருக்கும். இதுதான் ஸ்மால் வேல்யூ, அந்த ஃப்ராக்ஷன் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், இங்கே 1, இங்கே 4 இருக்குது, இது சின்ன நம்பரு, இது பெரிய நம்பர், அப்போ கண்டிப்பாக என்ன செய்வீங்க, 1ஐ விட சிறுசு தான். அது எப்படி சார் இது 1ஐ விட சிறுசு சொல்கிறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு தோசை எடுத்துக்காங்க, இது வந்து 1, அதை 4 பீஸாக நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதில் 1/4னால் அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுக்கிறீங்க. அதாவது 4 பீஸ்லேருந்து ஒரு பீஸ் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னா, அப்போ ஹோல் பார்ட்டில் இந்த ஹோல் சர்க்கிள் பிக்கா, அந்த ஸ்மால் பீஸ் வந்து பிக்கா, ஹோல் சர்க்கிள் தான் பிக்கு, அப்படி தானே? அப்போ 1ஐ விட இது ஸ்மால் வேல்யூ தான், அதான் இதை 1/4ன்னு சொல்கிறீங்க, இதை 1. இப்போ ஃபார்முலா எது யூஸ் பண்ண போகிறோம்னு யூஸ் பண்ணதும், ஏ டினாமினேட்டர்லேயும் அதேமாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டதும், இங்கே ஆர் வந்து ஸ்மாலாக இருந்தால் 1 - r போடுங்க, அதே மாதிரில டினாமினேட்லேயும் 1 - r போடுதும்.
நியூமரேட்டரில் ஆரில் பவரில் என் போடுதும், க்ளோஸ் த ப்ராக்கெட். அதே மாதிரி ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 1ஆகவும் இருக்கணும். வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏ வேல்யூ 256, ஓப்பன் த ப்ராக்கெட், 1 மைனஸு ஆர் வேல்யூ வந்து 1/4, பவரில் இங்கே என்னன்னு இருக்காங்க அதுக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டு கொடுத்தோம். லாஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். 1 மைனஸு ஆர் வேல்யூ 1/4 இஸ் ஈக்குவல் டு 2. நியூமரேட்டரை அப்படியே ரைட் பண்ணிடுறோம். டிவைடட் பை இங்கே டினாமினேட்டர்லே இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, இதில் 4 இருக்காங்க, இங்கே இல்லை அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவோம். அதை 4 1 இஸ் 4 மைனஸு 1, அதில் ஹோல் டிவைட் பை 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டதும் அதை ப்ராக்கெட்டாக போட்டுக்கிட்டோம். இஸ் ஈக்குவல் டு 256 அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டது ப்ராக்கெட், இதெல்லாம் அப்படியே ரைட் பண்ணுது. டிவைடட் பை 4லேருந்து 1 செப்பரேட் பண்ணால் 3ன்னு வருவாங்க. டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 2. டினாமினேட்லேயே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, அப்போது இந்த வேல்யூ சென்சிங்க அப்படி தலைகீழ மாற்றிங்க. கீழே இருக்கவங்க மேலே போவாங்க, மேலே இருக்கவங்க கீழே வந்து இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ண போகிறாங்க. அப்போ 256 இன்ட்டுன்னு போட்டால் சரி தான், ப்ராக்கெட்லாம் போட்டுக்கலாம். இது தலைகீழ மாற்றுங்க. 4/3 ப்ராக்கெட், இதெல்லாம் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல் டு, இங்கே கட் பண்ண சான்ஸ் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. சரி, இது கட் பண்ண சான்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கு டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வகுபடும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இது எல்லாமே என்ன செய்யுங்க, ஆட் பண்ணி பாருங்கள். அப்போ 256 இருக்கு பார்த்தீங்களா, 256 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டிஜிட் ஆட் பண்ணும். ++ன்னு போடுதோம். ஆட் பண்ணி பாருங்கள். 6 + 5 11, 11 + 2 13. 13 வந்து இந்த 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணதுக்கு தான் இந்த ரூல்ஸ். இதை மல்டிப்ளை தான் பண்ண முடியும். 256 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 6 are 24, பேலன்ஸ் 2 இருக்கும். 5 4s are 20, +2 22, பேலன்ஸ் 2 இருக்கும். 2 4s are 8, 8 + 2 10, 1024 இருக்கு. அந்த டினாமினேட்டர் 3 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு இதெல்லாம் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு புக்கில் இருக்க ஆன்சர் கிடச்சிருக்கும். சப்போஸ் இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஆர் வேல்யூ ஃபஸ்ட்டு வரது மாதிரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரும், இது முன்னாடி வருவாங்க, இது செகண்டில் வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்சைடில் மல்டிப்ளை பண்ணுவீங்க.